பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சந்திப்பு இன்னைக்கு நடந்த மொத்த செய்தி, இந்த செய்தி சொல்லக்கூடிய அரசியல் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமான நிகழ்வு. ஏப்ரல் 11, 2025 தமிழ்நாடு வரலாறில் முக்கியமான நாளாக தான் இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது. நேற்று இரவு சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீண்ட நேர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடன் மாலை 5 மணி அளவில் கிண்டி ஐடிசி ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். எடப்பாடி உட்கார்ந்திருந்தார். எடப்பாடிக்கு இடது பக்கத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை, அவருக்கு பக்கத்தில் நயினார் நாகேந்திரன், இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, அவர் பக்கத்தில் KP முனுசாமி, அவர் பக்கத்தில் SP வேலுமணி உட்கார்ந்துருந்தாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது என்று அமித்ஷா அறிவித்தார். NDA கூட்டணியாக அது இருக்கும் என்றார். 2025 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கும். அதன் பிறகு NDA ஆட்சி அமையும் என்று அவர் சொன்னார். தேர்தலுக்கு பிறகு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆட்சியை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். திமுக மீது மிகப்பெரிய ஊழல் பட்டியல்களை வாசித்தார். கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு டாஸ்மாக் ஊழல், 5,000 கோடிக்கு மேலே மணல் ஊழல், நிறைய 100 நாள் வேலை திட்ட ஊழல், பெரிய ஊழல் பட்டியலை விவரித்தார். இந்த ஊழலுக்கெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொன்னார். இது தெளிவாக தெரியுது, அவர்கள் அதிமுகவை வளைத்து விட்டார்கள் என்று. அதிமுகவை பாஜக விழுங்க தொடங்கி இருக்கிறது என்பது மட்டும் உண்மை. கிட்டத்தட்ட 40 நிமிடம் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பேசவில்லை, அமைதியாக உட்கார்ந்திருந்தார். கூட்டம் முடிஞ்ச உடனே, செய்தியாளர்கள் சந்திப்பு முடிஞ்ச உடனே கைகளை உயர தூக்கி எல்லாரும் காமிச்சாங்க. வாயை திறந்து எடப்பாடி எதுவும் பேசவில்லை. ஐ திங்க் செய்தியாளர்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது மாலை 5:45 மணி வாக்கில் பேசி கொண்டிருக்கிறோம். அமித்ஷா கிளம்பி விட்டார் ஹோட்டலில் இருந்து. எடப்பாடியிடம் செய்தியாளர்கள் மைக்கை போட்டு கேட்பாங்களா என்னன்னு தெரியல. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்.